கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். சன்ஷைன் கல்வி குழுமத்தின் இந்திய கிளை தொடக்கம். உலக கல்வி அரங்கில் புதிய அத்தியாயம். அம்னோ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கைரி ஜமாலுடேன். பந்திங் தொழிற்பேட்டையில் பெரும் தீ விபத்து, 3 பலி. பஹாவில் 10 வயது மகனை மைலோ நெஸ்கேஃபே தேடச் செய்த ஆடவன் கைது. தை முதல் நாளான பொங்கல் திருநாளை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். மலேசியாவிலும் பொங்கல் விழா உற்சாகமாக களை கட்டியுள்ளது. குறிப்பாக தாய் கோவிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தில் இவ்வாண்டும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணிக்கு பொங்கல் வைக்கப்பட்டு அதன் பின்னர் சிறப்பு அபிஷேகம், பூஜை, தீபாராதனை உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். மகிழ்ச்சி மற்றும் பக்தி நிறைந்த சூழலை பகிர்ந்து கொள்ளும் வகையில் அவர்களில் சிலரை வணக்க மலேசியா பேட்டி காட்டது. காலையிலே நான் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்செல்லாம் செஞ்சுட்டு ஆத்தா கோயிலுக்கு இங்கே வரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் வேலைனா வந்து எல்லாத்துக்கும் விளக்கெல்லாம் போட்டுட்டு அது ஒரு மன நிறைவாக இருக்கும். இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் எத்தனோ ஆலயம் போயிட்டேன். அதாவது நான் வந்து டூர் செய்கிற ஆள். ஆனால் நான் இந்த ஊர்லேருந்து அந்த கடைசி வரைக்கும் நான் போயிருக்கேன். மாரியாத்தா கோயில் மாதிரி கிடைக்காது எனக்கு. இங்கே வந்து பொங்கலை பார்த்தோன்னா ரொம்ப மன நிறைவாக இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் எல்லாம் நடந்துடும். எங்கள் பிள்ளைங்க எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. பேர பிள்ளைங்க எல்லாமே எங்களுக்கு அதனால் இந்த மாரியாத்தா கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பொங்கல் வந்து இந்த பொங்கல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த பொங்கல் அவ்வளோ அருமையாக இருக்கும். கோயிலுக்கு வந்துட்டு இப்போ இங்கே உங்கள் கூடலாம் செலிப்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். மன நிம்மதி வந்துட்டு வெரி பீஸ்ஃபுல். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோன் பீப்புளெலாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறோம். தட்ஸ் கால்ட் பொங்கல்னால் அந்த மாதிரி தானே, செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி. வி ஆல் கம் டுகெதர் அண்ட் செலிப்ரேட் கொண்டாடுறாங்க. சரி, தனியாக இருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா அது கொஞ்சம் ரொம்ப சேடாக இருக்கும். கொஞ்சம் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நம்ம ஃபேமிலி கூட இல்லை, அந்த ஹவ் டு சே அந்த வெல்கமிங் அண்ட் தென் த என்வாயர்மெண்ட்லாம். இப்போ இங்கே வந்து பொங்கலில் கலந்துக்கிட்டு இந்த பொங்கல் இங்கே முடித்ததுக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்லேயும் பொங்கல் வச்சுட்டு இங்கேயும் வந்து கலந்ததுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்து நான் இது வந்து ஃபர்ஸ்ட், ஆனால் எப்போதும் வர கோயில் தான். ஆனால் இந்த முறை வந்து இங்கே வந்து நான் முதல் தடவையாக இந்த கோயிலுக்கு ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்து கலந்ததுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது என்னோடய முதல் முறையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுள் முன்னாடி வந்து பொங்கல் வச்சுட்டு வீட்டில் ஒரு முறையும் இங்கே வந்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது எனக்கு. பொங்கல் வைப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று தை 1 பொங்கல் வாழ்த்துக்கள். நாடெங்கும் இருக்கக்கூடிய இந்துக்கள், இந்தியர்கள், தமிழர்கள் இன்று மதபேதமின்றி இந்த பொங்கலை தை முதல் நாளை பொங்கல் திருநாளாக கொண்டாடுகின்றோம். ஆகிய 3 தினங்களாக நாம் இந்த பொங்கல் திருநாளை நம்முடைய மலேசியாவிலே கொண்டாடுகின்றோம். இந்த உழவர் திருநாள் என்று கூட சொல்வார்கள். அந்த வகையில் தை நேற்று இரவு பிறந்தாலும் இன்றுதான் உலகெங்கும், நாடெங்கும், இந்தியாவெங்கும் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் எங்கள் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்ற 3 கோயில்களிலும் காலை மணி 10க்கு பொங்கல் வைத்து பொங்கலை கொண்டாடி வருகின்றோம். வீட்டில் உள்ளவர்களுடன் இன்று காலையிலேயே பொங்கல் வைத்திருப்பார்கள். நாளை மறுநாள் சனிக்கிழமை பத்துமலை வளாகத்தில் நடைபெறும் தேசிய ஒற்றுமை பொங்கல் நிகழ்ச்சியில் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு நம்ம தேவஸ்தானம் நாளை மறுநாள் 17ஆம் தேதி ஒற்றுமை பொங்கல் விழாவை பத்துமலை திருத்தலத்திலே மிக விமர்சையாக கொண்டாடுகின்றது. காலை 11 மணியிலிருந்து ஆரம்பித்து இரவு வரை அன்னதானம் மற்றும் இரவு உண்டியெல்லாம் சிற்றுண்டியெல்லாம் கொடுத்து இந்த பொங்கலை கொண்டாடுகின்றோம்.
அன்று மாலை சுமார் 4:30 மணிக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் நூல் வெளியீட்டு விழா நடைபெறவிருக்கின்றது. தமிழகத்திலிருந்து 20 பேச்சாளர்கள் வருகின்றார்கள். நம்முடைய முதல் நூலை நம்முடைய தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மாய்கா தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ சரண் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிகழ்வுக்கு நான் தான் தலைமை தாங்குகின்றேன். அடியேன் தான் இந்த புதிய மண்டபம், நம்முடைய வெள்ளி தெய்வானை முருகன் இருந்து செல்லக்கூடிய மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு பெரிய அளவிலே புது அளவிலே நாளை திறப்பு விழா காணவிருக்கின்றது. அந்த நிகழ்வு எல்லோரும் அதிலும் கலந்து கொண்டு எங்களோடு நீங்களும் சேர்ந்து பொங்கல் விழாவை சிறப்பாக இன்றும் சனிக்கிழமையும் நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. நீங்கள் அனைவரும் அங்கு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகாமாரியம் கோயில் தேவஸ்தானத்தின் உங்கள் வாழ்த்துக்கள். இவ்வேளையில் நாடு முழுவதும் வீடுகளிலும் மக்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகின்றனர். காலையிலேயே பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைத்து குடும்பமும் உற்றார் உறவினர் சகிதமுமாக மகிழ்ச்சியை பரிமாறி வருகின்றனர். அந்த மகிழ்ச்சியினை சமூக ஊடகங்களிலும் பதிவிட்டும் வருகின்றனர். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம் தனது 4வது கிளையை சிரம்பானில் திறக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதி பிரம்மாண்டமான திறப்பு விழா. நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது. முன்னாள் அம்னோ இளைஞர் தலைவர் கைரி ஜமாலுடீன் 2023ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக இன்று அம்னோ பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். அம்னோவின் இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலேவின் அழைப்பை ஏற்று அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார். வெள்ளை நிற மலாய் உடையில் வருகை புரிந்த கைரி ஜமாலுடனே குண்டாங் இசை மற்றும் சிலாட் நிகழ்ச்சியால் சிறப்பாக வரவேற்றனர். அவருடன் முன்னாள் தலைவர்கள் மற்றும் பல கட்சியை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு அவர் அம்னோவுக்கு மீண்டும் சேரலாம் என்று தகவல்கள் வெளிவந்திருந்த நிலையில் கட்சியின் தலைவர் டாக்டர் அமர் ஜயீத் அமீடியும் அதற்கு ஒப்புதல் அளித்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையில் கைரி மீண்டும் கட்சியில் சேருவதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமையுடன் தொடங்கும் நகர சம்மிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 to 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், பூட்டிக் கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு பாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உலக தமிழர்கள் சங்கமித்த அயலக தமிழர் தினம் 2026 நிகழ்ச்சி அண்மையில் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்தேறியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். இந்த இலக்கிய வர்த்தக சமூக ஒருங்கிணைப்பு விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் ஒரு பகுதியாக நடைபெற்ற உலக தமிழ் புலம்பெயர் கண்காட்சி 2026 மலேசியாவின் சன்ஷைன் கல்வி குழுமம் தனது இந்திய கிளையான சன்கிட்ஸ் இன்டர்நேஷனல் எடுகேஷன் குரூப் பிரைவேட் லிமிடெட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கியது. தமிழக அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் அயலகத்துறை அமைச்சர் SM நாசர் அதனை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சன்ஷைன் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் RV ஷாம் பிரசாத் மற்றும் இணை இயக்குநர் பரமேஸ்வரி சன்ஷைன் கல்வி குழுமம் உலக அரங்கில் ஒரு பிரம்மாண்டமான இடத்தை இதன் மூலம் எட்டியுள்ளதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். அதாவது நம்முடைய தமிழர்கள் எல்லாம் கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று இன்று பல பெரிய பதவிகளிலும் பெரிய தொழிலதிபர்களாகவும் மாறியிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாகத்தான், தளமாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. கடற்கரையிலே உடைந்து கிடக்கும் மரக்கலங்களை போன்று காலம் என்னும் மலைகளால் சிதறடிக்கப்பட்ட மனிதர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எல்லோரையும் இன்று ஒன்றிணைத்திருக்கின்றார்கள். நான் உங்கள் டாக்டர் RV ஷாம் பிரசாத், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சன்ஷைன் எஜுகேஷனல் குரூப்
மலேசியஸ் சென்றின்பர்கான், அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இப்பொழுது இந்தியாவிலே நம்முடைய புதிய நிறுவனத்தை சன் கிட்ஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் குரூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற புதிய நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அங்கே நம்மளோட பிரான்ச்சைசி பிசினஸ் நம்ம செய்யறோம், நம்மளோட ஓன் அவுட்லெட்ஸும் we are starting. ஸோ இங்கேயும் இப்போ இந்தியாவில் நம்முடைய புதிய நிறுவனமான சன் கிட்ஸ் என்கின்ற புதிய ப்ரீ ஸ்கூல் பிரான்ச்சைசி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து மலேசியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்பிரனோரியல் ப்ரீ ஸ்கூல் இங்கே இந்தியாவிலும் இப்பொழுது சென்னை, பெங்களூர் எல்லா இடத்திலும் நம்ம தொடங்க திட்டமிட்டு இருக்கின்றோம். தங்களின் உலகளாவிய கல்வி பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் அற்புதமான மற்றும் மறக்க முடியாத தருணமாக இது அமைந்ததாக ஷாம் பிரசாத் குறிப்பிட்டார். ஷாம் பிரசாத் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு அயலகத்தில் தமிழர்களின் மேன்மை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அமைச்சர் பெருமக்கள், தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், வணிகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இது தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உலகளாவிய வலிமையையும் ஒற்றுமையையும் பிரதிபலித்தது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஸ்லாங்கூர் பந்திங் கம்புங் ஓலாக் லம்பேட் தொழிற்பேட்டை பகுதியில் நேற்று இரவு ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் 4 தொழிற்சாலைகள் தீக்கிரையாகின. இந்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே பல பகுதிகளிலிருந்து 69 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு தீ அதிகாலை 1 மணியளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீயணைப்பு பணிகள் முடிந்த பின்னர் மேற்கொண்ட தேடுதல் பணியின் போது 3 கருகிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த விபத்தில் 2 தொழிற்சாலைகள் முழுமையாக எரிந்து நாசமானதுடன் மற்ற 2 தொழிற்சாலைகளில் குறைந்த அளவில் சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையும் அடங்கும். இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மொத்த சேத மதிப்பு குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலேசிய எல்லை கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS புக்கிட் காயோ இத்தாம் குடிநுழைவுச் சாவடியில் பெரிய அளவிலான பன்றி இறைச்சி கடத்தல் முயற்சியை முறியடித்துள்ளது. நேற்று அதிகாலை 6:30 மணியளவில் ஒரு சரக்கு லாரியில் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனையின் போது அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான எடை வேறுபாட்டை கவனித்துள்ளனர். லாரியின் மொத்த எடை 4200 கிலோ என பதிவாகி இருந்தாலும் முழு சோதனைக்கு பிறகு அதன் நிகர எடை 2200 கிலோ மட்டுமே இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் ஆராய்ந்த போது 2000 கிலோ பன்றி இறைச்சி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த இறைச்சியின் மதிப்பு சுமார் 66,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் அபாயம் காரணமாக தாய்லாந்திலிருந்து பன்றி இறைச்சி இறக்குமதி செய்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் நினைவுபடுத்தினர். இச்சம்பவம் 2011 மலேசிய தனிமைப்படுத்தல் மற்றும் பரிசோதனை சேவை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றே வாங்குங்கள்.
செஃப் இஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். அனைவருக்கும் வணக்கம். சைபஜயா பல்கலைக்கழகத்தில் எனது MBA படிப்பை தேர்ந்தெடுப்பது எனது தொழில் வாழ்க்கையில் நான் எடுத்த மிக ஒரு சில முடிவுகளில் இன்று நான் எடுத்த முடிவே ஒரு சிறந்த முடிவாகும். இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள், தொழில்துறை நுண்ணறிவு மற்றும் நெட்வொர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன. வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன். மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது. நன்றி, வணக்கம். பஹாங் பென்தோங்கில் 2021ஆம் ஆண்டு 17 வயது பெண் பிள்ளையை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றம் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் 75 வயது முதியவர் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். வாகனம் ஓட்டும் பயிற்சி மையத்தின் முன்னாள் பயிற்றுநருமான அந்த ஆடவர் நேற்று முதல் 8 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க தொடங்கியிருக்கின்றார். ஆரம்பத்தில் செஷன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிரம்படி தண்டனையை வழங்கியது. அதை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றம் போகவே தீர்ப்பு அவருக்கு சாதகமாய் அமைந்து விடுவிக்கப்பட்டார். ஆனால் அரசு தரப்பு மேல்முறையீடு செய்தது. அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் சாட்சியம் நம்பத்தகுந்தது என்றும் குற்றச்சாட்டு கற்பனையல்ல என்றும் அது தீர்ப்பளித்தது. இதனையடுத்து அந்த முதியவரின் குற்றத்தை உறுதி செய்திருந்த செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. என்றாலும் வயது மூப்பை கருத்தில் கொண்டு 12 ஆண்டுகள் சிறை மற்றும் 3 பிரம்படிகள் தண்டனையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது. அதற்கு பதிலாக 8 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து அது தீர்ப்பளித்திருக்கிறது. நகர சமிலான் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் வருகிறது மேசா மால் பண்டார் பரு நீலாய்க்கு 15 18 ஜனவரி வரை. கோலாகலமான ஷாப்பிங் கார்னிவல், டிசைனர் சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்த்திஸ், பூச்சி கலெக்ஷன் விதவிதமாய் ரகரகமாய் வந்து குவிந்திருக்கின்றன. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் நாட்டில் உங்களுக்கு பிடித்த அனைத்து வைரல் ஃபுட்களும் உங்களுக்காக மேசா மாலுக்கு வருகின்றன. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். நகர சம்பிலான் பஹாவில் 34 வயது தந்தை ஒருவர் தனது 10 வயது மகனை அத்தியாவசிய பொருட்களை திருட செய்த குற்றச்சாட்டில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அங்குள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிகழ்ந்தது. சிறுவன் நெஸ்கேஃபி பேக்கெட்டை திருடிய போது பிடிபட்டான். விசாரணையில் தந்தை பலமுறை மகனை மைலோ உள்ளிட்ட பொருட்களை திருட செய்ய வைத்தது தெரிய வந்திருக்கிறது. சிறுவன் மறுத்தால் தந்தை மிரட்டுவதோடு அடிக்கவும் செய்வதாக போலீசார் கூறியுள்ளனர். அந்த தந்தைக்கு ஏற்கனவே 7 குற்றப்பதிவுகளும் உள்ளன. போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் மற்றும் சிறார் சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்சாட்டுகளும் அவற்றில் அடங்கும். தற்போது 2 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டு அந்த ஆடவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். சிறுவன் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றான். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தாய்லாந்து கோரோட்டில் கட்டுமான கிரேன் பயணிகள் ரயில் மீது சரிந்து விழுந்ததில் பலியானோரின் எண்ணிக்கை 32 பேரை எட்டியுள்ளது. சிறப்பு விரைவு ரயில் அதன் வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதிவேக ரயில் திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கிரேன் திடீரென சரிந்து விழுந்தது. அதில் 195க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கிக்கொண்ட நிலையில் 64 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 3 பேரை காணவில்லை. கிரேன் விழுந்த வேகத்தில் பல வண்டிகள் தடம் புரண்டு தீப்பற்றின. இந்நிலையில் தாய்லாந்து பிரதமர் சம்பவ இடம் விரைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார். இந்த கோர விபத்து தாய்லாந்தின் அதிவேக ரயில் திட்டத்தின் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது.